ஸோ தலசீமியா நோய் என்பது மருத்துவ நிலைமையை விட அதிகம். ஒவ்வொரு புள்ளி விவரத்திற்கும் பின்னால் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் சவால்கள் கொண்ட ஒரு குழந்தை அண்ட் குடும்பம் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மருத்துவ சிக்கல்களால் இந்த குரல் மறைக்கப்படுகிறது. தலசீமியா என்பது பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு வரும் ஒரு மரபணு இரத்த நோய் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற சிகப்பு ரத்த அணுக்கள் தான் உடம்புல எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் எடுத்துட்டு போறதுக்கு உதவுது. இந்த சிகப்பு ரத்த அணுக்களின் குறைபாடு தான் தலசீமியா. ஸோ ரத்த உற்பத்தி செய்யறதுக்கு ரெஸ்ட் ஆஃப் த பாடி மாதிரி ஒரு ஜீன் அப்பா கிட்ட இருந்தும் ஒரு ஜீன் அம்மா கிட்ட இருந்தும் நம்மளுக்கு வரும். நிறைய பேர் about 3% of our population இதுல ஒரு ஜீன் டிஃபெக்டிவா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் தலசீமியா ட்ரெய்ட் இல்ல தலசீமியா கேரியர் ஆர் தலசீமியா மைனர்னு சொல்றோம். ஸோ தலசீமியா மைனர் இருக்கவங்களுக்கு மோஸ்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மள மாதிரி உங்களை என்ன மாதிரி நார்மலா இருக்கலாம். பட் ரெண்டு பேரண்ட்ஸ்க்கும் தலசீமியா மைனர் இருந்துச்சுன்னா 25% சான்ஸ் பிறக்கிற குழந்தைக்கு தலசீமியா மேஜர் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தலசீமியா மேஜர் குழந்தைங்களுக்கு ரெண்டு ஜீனும் பல ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா லைஃப் லாங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மாசத்துக்கு ஒரு தடவை போட வேண்டிய அவசியம் ஏற்படுது. அண்ட் ஒரு பக்கம் நம்ம ஏற்கிற ரத்தத்தினால என்ன ஆகுதுன்னா எக்ஸசிவ் அயர்ன்னு சொல்லுவோம். ஃபெரிட்டின் பார்த்து அதிகமா இருக்கிறதுனால இது எல்லா உறுப்புகளையும் டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் நம்ம ஹார்ட் அண்ட் லிவர் அண்ட் பான்க்ரியாஸ்லாம். ஸோ அந்த அயனை வெளியில எடுக்கிறதுக்கும் மாசம் நம்ம டெய்லி மெடிசின்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு, விச் இஸ் கீலேஷன் மெடிசின்னு சொல்லுவோம். ஸோ லைஃப் லாங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் கீலேஷன் போயிட்டு இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ ஹவு டு ப்ரிவென்ட் திஸ், எப்படி இதை தடுக்கிறது? நம்ம நாட்டில் அறியாமையால ஆல்மோஸ்ட் 10,000 நியூ தலசீமியா பர்த்ஸ் எவ்ரி இயர் இருக்கு. ஸோ சிம்பிள் டெஸ்ட் லைக் ஹெச்பி எலக்ட்ரோஃபோரசிஸ் ஆர் HPLCன்னு சொல்லுவோம். கர்ப்ப காலத்துல இந்த டெஸ்ட் செய்யறது மூலியமா we can prevent thalassemia births. And in case குழந்தை பிறந்திருக்கு தலசீமியாவோட அண்ட் இவங்களுக்கு ஏதாவது பெர்மனண்டா கியூர் இருக்கா அப்படின்னு கேட்டா yes, there is some permanent cure offered பண்ணலாம் இந்த childrenக்கு like bone marrow transplant or மஞ்ச மாற்று சிகிச்சை. So நிறைய government schemes and non-government organizations மூலமா உதவி இருக்கு. And any child who is less than 7 years, அதாவது 7 வயசுக்கு கம்மியா இந்த children மஞ்ச மாற்று சிகிச்சை பண்ணி சரி பண்ணோம்னா the results are best outcomes இருக்கு இந்த குழந்தைகளுக்கு. ஸோ ஒன்றுபட்ட சமூகமாக நாம் எல்லாரும் சேர்ந்து தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் தேவைகள், உரிமைகள் மற்றும் குரல்கள் கேட்டு அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தலாம். For sparing your time coming here and to all the my colleagues at Apollo Specialty Hospital, Mr. Karan, Dr. Karthik, and especially Sugandhi. Thalassemia, I want to raise awareness. I want to be part of spreading awareness. So many people have helped us. And varsham idhe press conference nadutharom. Ana innum நம்ம நாட்டுல 10,000 new births 10,000 புது குழந்தைகள் பிறக்கறாங்க. So எவ்வளவு முடியுமோ நம்ம எல்லாரும் இத பத்தி பேசணும். So that ஒரு அம்மா இதுக்கு டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தை பிறக்காம இருந்தா அது இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்து சேர்ந்து பேசினது அது ஒரு நல்ல பயன்னு நான் சொல்வேன். நீங்க பாத்தீங்க தட் பிறக்கும் போது குழந்தை பியூட்டிஃபுல்லா இருக்கு, நார்மலா இருக்கு. ஆனா 3-4 மாசத்துல தான் நமக்கு தெரிய வருது இது ரத்த நோய் குறைபாடு. எவ்ரி மந்த் லைஃப் லாங் பிளட் ஏத்தணும். இது கேட்டா சிம்பிளா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் கூட நீங்க பேசி பாருங்க, ஒரு மாசமும் ரத்தம் ஏத்தணும், டோனர் கண்டுபிடிக்கணும். So if you're a young person out there in the message நீங்க கேக்குறீங்கன்னா ப்ளீஸ் எங்கேயா ஒரு இடத்துல பிளட் பேங்க்ல போய் ஒரு ரத்தம் பிளட் டோனரா பதிவு பண்ணி ரெகுலரா 3-4 முறை பர் இயர் பிளட் டோனரா இருந்தா இந்த மாதிரி நிறைய லைஃப்ஸை காப்பாற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் லைக் பிளட் டொனேஷன் தேவை இவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு. ரெண்டாவது மெடிசின்ஸ், இது லைஃப் லாங் செய்யறது கஷ்டம். ஆனால் மஜ்ஜ மாற்று சிகிச்சை செஞ்சால் ஃபுல்லாக குணமடைகிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாமே
ஃபுல்லாக டிரான்ஸ்பிளான்ட் நடந்து எக்ஸ் தாலசீமியான்னு சொல்லுவோம். Some of them are working, engineering முடிச்சிருக்காங்க, டாக்டர் படிக்கிறாங்க, and they are going back to their normal life. It is an amazing gift. So, transplant பண்றதுனால இந்த லைஃப் லாங் சஃபரிங் விட்டு வெளில வர முடியும். ஆனால் ஆக்சஸ் டு கேர்ன்றது பிரச்சனை. சரினா ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டும் அது அதிக விலை. ஸோ அந்த காஸ்ட்டை யார் பேர் பண்ணிக்க போகிறாங்க? I'm very grateful to Apollo Hospital. ஏன்னா 623 patients thalassemia major patientsக்கு நம்ம இங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். நர்சிங் டீம், மெடிக்கல் டீம், ஃபுல்லாக இது டீம் ஒர்க் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக சப்போர்ட்டோட இவ்வளோ பேஷண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்பான்சர்ஸ் எப்படியா இருந்தாலும் பேஷண்ட்ஸ்க்கு உதவி செஞ்சு இந்த மாதிரி லைஃப் லாங் பிளட் போடாமல் வெளில வரதுக்கு உதவி செய்கிறோம். இன்னைக்கு இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஏன்னா கோல் இண்டியா ஃபண்ட் இது சிஎஸ்ஆர் ஃபண்டில் ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த நம்ம நாட்டில் எங்கேருந்து வந்தாலும், ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்ப்பீங்க, பெங்கால்லேருந்து வந்த ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் சென்னையில், அவங்க குழந்தைக்கு தாலசீமியா டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம் இங்கே கோல் இண்டியா ஃபண்ட் மூலியமாக. ஸோ மெனி lives can be saved. So என்னோட மெயின் மெசேஜ் இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்ட் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா சீக்கிரமாக அதை பற்றி யோசிங்க. 7 வயசுக்கு கம்மியாக இருந்தால் 90% மேலே குணமடையலாம். இந்த சில்ட்ரன்லாம் பிளட் போடாமல் நார்மல் லைஃப் வாழலாம். செகண்ட், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதை பற்றி பேசுங்க. ஸோ தட் நமக்கு இது அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதுனால யாரும் பிஎன்டி பண்ணாமல் விட்டுடக்கூடாது. ஏன்னா இந்த டிரான்ஸ்பிளான்ட்னால அந்த குழந்தையோட லைஃப் இல்லை, அவங்க ஹோல் ஃபேமிலியோட லைஃபுமே மாறுது. ஸோ தேங்க்யூ வெரி மச். இங்கே வந்து எனக்கு வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு 1.5 வயசுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 1.5 வயசுல இருந்தே நான் வந்துட்டு மாசம் பிளட் கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை பத்தி எங்க அம்மா அப்பாவுக்கு, எங்க வீட்டுல யாருக்குமே இதை பத்தின ஒரு அவேர்னஸ் எதுவுமே கிடையாது. இது சாதாரண ஒரு மஞ்சக்காமால நோய், சரி ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒவ்வொரு டாக்டர்ஸ் பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது பூமா மேம், அதுக்கப்புறம் திருவேணி மேம், அங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இதை பத்தி சொல்றாங்க. இல்ல இது தலசீமியான்னு சொல்றாங்க, இதுக்கு நீங்க மாசம் பிளட் கொடுத்தாதான் இவங்க உயிரோடவே இருப்பாங்க. ஸோ ஹீமோகுளோபின் லெவல் வந்துட்டு நீங்க கம்மியாகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி 5 வயசு வரைக்கும் எனக்கு இந்த ஒரு இது பண்றாங்க. இந்த பிளட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 5 வயசுல நீங்க இந்த ஸ்பிளின் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மண்ணீரல் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 மந்த்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நீங்க பிளட் கொடுத்தா போதும். மெடிசின்ஸ்லாம் நீங்க கம்மியா எடுக்கலாம், அயன்லாம் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி எங்க அம்மா அப்பாவும் இது தெரியாம ஸ்பிளின்லாம் எனக்கு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 6-7 வயசுல தான் வந்துட்டு எங்களோட கடவுள் அப்படின்னா ரேவதி மேம் வந்துட்டு நாங்க மீட் பண்றோம். அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கைட் பண்றாங்க, நிறைய வந்துட்டு சொல்றாங்க, இது வந்துட்டு இப்படிதான் நீங்க இது பண்ணணும். ஜிஹெச்ல வந்துட்டு எனக்கு பிளட் கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு வெயினே கிடைக்காது சுத்தமா. அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க விஹெச்எஸ் வரும். விஹெச்எஸ்ல வந்து மந்த் பிளட் கொடுத்துட்டு போறோம். அப்புறம் மேமையும் நாங்க பாக்குறோம். அப்பதான் அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்துட்டு இன்னொரு குழந்தை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எங்க அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு கைட் கொடுக்குறாங்க, அவங்களோட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செகண்ட்லயும் ஒரு குழந்தை ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குழந்தைக்கும் அவங்க வந்துட்டு அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்குமே கிடையாது, அந்த குழந்தைக்குமே வந்து தலசீமியா இருக்குங்கிறாங்க. அப்ப அதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அந்த குழந்தை அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு குழந்தை இது பண்றாங்க. அதுதான் வந்துட்டு என்னோட தம்பி புகழேந்தி, அவனுடைய சிம்சலும் எனக்கும் வந்துட்டு மேட்சிங் வந்துட்டு 100% மேட்ச் ஆயிடுச்சு. அது அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே சொன்னது எல்லாமே மேம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெம் செல்ஸ் எனக்கு பண்றாங்க. எனக்கு 9 வயசுல வந்துட்டு இந்த ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு டீச்சிங் ஜாப்ல இருக்கேன். இங்க இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல ரேவதி மேம்க்கு சொல்லணும், அதுக்கப்புறம் எங்க பேரண்ட், அதுக்கப்புறம் நிறைய பேர் லைன்ஸ் கிளப், என் கண்ணுக்கே தெரியாத நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மேடையில நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த ஒரு நோயை நம்ம தடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கேரியர் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். முதல்ல அந்த பிரெக்னன்சி பிளான் பண்ணாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது இது பண்ணா இந்த ஒரு விஷயங்களை நம்ம முழுமையா தடுக்கலாம். 8 மந்த் கன்சீவாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவாக இருக்கும்போது இந்த தலசீமியா பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இருந்தோம். அப்போவுமே எனக்கு வந்து ஹெச்பி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஆனால் அப்போ வந்து எனக்கு தான் அயன் குறைபாடு இருக்குன்னு சொல்லி
சொல்லி அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஆனால் பேபி இப்படி பிறகுன்னு சொல்லிட்டு வாழ்க்கை எங்களுக்கு கொஞ்சம் தெரியவே தெரியும். எங்கள் பரம்பரையிலே அது கிடையாது, எங்கள் கிராமத்துலேயே அது கிடையாது. அந்த குழந்தை பெற்று ஒரு 3 மாத குழந்தையில தான் கண்டுபிடிச்சோம் இப்படி ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நோய் வந்து பேசையில் திரைவிழாட்சி மேம் வந்து எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் இதுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்து வரது தான் ஒன்லி எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 3 மாத குழந்தையிலேருந்து 10 வயது குழந்தையோட பெற்று போட்டு 11 வயதில் பிஎம்டி முடிச்சோம். இப்போ வந்து க்யூர் பண்ணிட்டாங்க மேம். 3 வருஷமாக குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாதனால தான் நம்ம இப்படி பேபியை வந்து நம்மளே உருவாக்குறோமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேபி கன்சீவ் இருக்கலாம், அது கேரியர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பேபி நார்மலாக அது வந்து அப்புறம் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டேன். இப்போ 3வது குழந்தைக்குமே இந்த கேரியர் டெஸ்ட் பார்த்துருக்கேன், பேபி நார்மலாக இருக்குன்னு சொல்லி டெலிவரி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது எதனால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அந்த ஹெச்பி எலக்ட்ரோஃபோரஸ் டெஸ்ட் மட்டும்தான் இது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் பேபி வந்து தலசீமியாவா இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருமே ஒரு விழிப்புணர்வா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி யாராகட்டுமே யாருமே கன்சீவ் இருக்கையில இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்ல நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம வந்து செய்வோம். அது வந்து இந்த தலசீமியா வந்து நம்ம முழுமையாக தடுப்போம். இந்த ஒரு டெஸ்ட்னால நம்ம தலசீமியா வந்து முழுமையாக தடுக்க முடியும். அது மாதிரி இப்போ வந்து நான் தேவராஜ் மேடம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து எனக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு ஆப்ரேஷன் முடிச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக இந்த எலக்ட்ரோஃபோரஸ் டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் நம்ம பண்ணி பார்க்கணும். யார் கன்சீவாக இருந்தாலும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர் ரேவதியா மேம், நீங்கள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் இப்போ நல்லா இருக்கேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு. நான் இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறேன் வீட்டில். தேங்க்யூ. புதுக்கோட்டையில் இருந்தா சரி. இப்போ பெருசானா என்ன ஆக போறீங்க? டாக்டரா இல்லை என்ஜினியரா இல்லை வேறு நிறைய பண்ணலாங்க? டாக்டர் தானா? ஆமாம், எல்லாருமே டாக்டர்ஸ் தான் ரொம்ப நல்லவங்க இங்க. ஆல் தி பெஸ்ட் மா. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. Questions or World Thalassemia Day is a day where we dedicate ourselves to doing the best possible for children suffering from this disease, and Dr. Revati has joined me here, and all these little warriors, see, from all over, especially from Tamil Nadu. And I think I'm so glad that the Apollo Hospital started in Tamil Nadu, and we can do so much of work for the people of Tamil Nadu. So I think it's a wonderful thing. We can also have a good screening program so that if you catch the problem, you can actually take care of it early, and that is what Apollo is wanting to do. There are many other things which we have to focus on. I think even the genetic studies will help, and we've got a whole department which is doing things like that. But more than anything else, I think, you know, the parents of these children have to have faith that there is a good outcome for the children. They can go back to normal lives. You heard one of the children saying they want to be a doctor. What do you want to be? நீ பெருசானா என்ன பண்ண போறீங்க? டாக்டரா? என்ன பண்ண? ஊர்ல இருக்க போறியா? Okay. So see, they're going to do all these things, but more than anything else, the childhood is important. And if we can give them a good, happy, healthy childhood, I think that's a great responsibility, and that's why we've done what we're doing today, and we will continue to do more and more in this field of care. Thank you very much. தலசீமியா ட்ரீட்மெண்ட் எவ்வளோ பேஷண்ட் இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? அது டாக்டரை கேட்டவங்க சரியா தமிழ்நாட்டில் தலசீமியா மேஜர் அவ்வளோ ஹெவி லோட் கிடையாது கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். இப்போ மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான்லலாம் நிறையா. பட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் இது மட்டும் 623 பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியாவிலே தலசீமியா டிசீஸ் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது? மேக்ஸிமம் தலசீமியா மேஜர் பேஷண்ட்ஸ் நம்ம நாட்டில் நான் இப்போ சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான், பெங்கால் இந்த ஸ்டேட்ஸில் தான் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. அது இட்ஸ் அ பிளட் டிஸார்டர். ஸோ பிளட் டிஸார்டராக இருக்கிறதுனால கேர்ளு பாய் யார் வேணால் அஃபெக்ட் ஆகும். இந்த தலசீமியா டிசீஸ் வந்துட்டுனா காலங்களாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்.
ஸோ ஒரு ஆஸ்பெக்ட் ட்ரீட்மெண்ட் மாதம் பிளட்டு போடணும், டெய்லி இரும்பு சத்து குறைக்கிறதுக்கு டேப்லெட் போடணும். மஜ்ஜ மாற்று சிகிச்சை இந்த சில்ட்ரன் மாதிரி பண்ணிட்டா அதுக்கப்புறம் ரத்தம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஃபுல்லாக குணமாயிடும். அதனால தான் பிஎம்டி பற்றி அவேர்னஸ் ரைஸ் You want mic? Okay, 1 minute. இந்த தலசீமியா ஃபேமிலி ஒரு தடவை வந்துட்டு காமன்ஃபுல்லாக எல்லா ஃபேமிலியும் ஜென்ரேஷன் வந்துட்டே இருக்கும். அது மரபணுக்கள் குறைபாடுனால அந்த ஜீன்ஸ் வந்து அடுத்த தலைமுறைக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு தலைமுறையும் டெஸ்ட் செஞ்சு தான் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணணும். Okay, she wants to say something. Please, on பண்ணலையா? ஆன்ல இருக்குமா? பேசு. Hi. டைம் பண்ணிக்கேன். அவங்க மைக்கே கொடுங்க. இருமா. அந்த மைக் அம்மாவோட வெண்டம் வச்சுங்க. ஊர்ல இருக்கிறது சாப்பிடுங்க. தண்ணியோட விளையாட்டுக்கு பண்ணுங்க. டைப் பண்ணிக்க. ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு எல்லாம் செய்ய மாட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பிச்சு 20 நைட் பண்ணிக்க. 20 எங்கள் அம்மாவோட எங்கள் அக்காவோட கொடுத்தேன். எம்சிங் பண்ணுங்க. யாரும் Thank you, dear. எல்லாரும் கை தட்டுங்க. I think it's a very special moment for the family, ma'am. Wow, apparently she doesn't talk much because of some hearing impairment, but she's actually talking today sitting next to you.